ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி குடமிளகால முட்டை உடச்சி ஊற்றி சூப்பராக சமைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு குடமிளகாவை இது மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையை எடுத்துடலாம். பாருங்கள், குடமிளகாலாம் இருக்கிற விதையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் பொடியாக நறுக்கிற வெங்காயம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பொடியாக நறுக்கின தக்காளியும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற குடமிளகால நம்ம முட்டை அடிச்சு வச்சுக்கிறத சேர்த்துக்கலாம். குடமிளகாவை மூடிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே குடமிளகாய் எடுத்து பேனில் வச்சிடலாம். மீடியம் ஸ்லோவில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், குடமிளகாய் நல்லா மேலெல்லாம் வெந்துட்டுக்குது. நம்ம அடிச்சு வச்சுக்கிற முட்டையும் உள்ளே ஊற்றிருக்குது. அதுவும் நல்லா வெந்துட்டுக்குது. இப்போ நம்ம எடுத்துடலாம். எப்படி இருக்குதுன்னு கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூடாகுது, ஆவி பறக்குது கட் பண்ணும்போதே. பாருங்க, உள்ளெல்லாம் நல்லா ஸ்டஃபிங் எல்லாம் சூப்பராக வெந்திருக்குது. குடமிளகாய் எக் ஸ்டஃபிங் செம்மையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாக்கா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புது புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.